வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 5 ungkapan algebra part 5 வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல வந்து நம்ம புக் டெக்ஸ்ட்ல உள்ள மாஹிடில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, இதெல்லாம் வந்து பிரச்சனை கணக்குகள். ஸோ இது வந்து எப்படி செய்யறது அப்படின்னு இங்க பார்க்கலாம். ஓகே, dalam reja di sebelah seutas tali dipotong. ஓகே, ஒரு தாலி இருக்கு. ஸோ ஒரு கயிறு, அந்த கயிறை வந்துட்டு dipotong kepada 3 bagian. ஸோ 3ஆ வெட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து bagian A, bagian B, bagian C. ஓகேவா? So, tulis ungkapan bagi panjang tali dalam sebutan D dan Y. ஓகே, ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா A வந்துட்டு அந்த செபுத்தான் வந்து 2Dன்னு இருக்கு, இங்கேயும் உங்காப்பான் வந்து DNYல இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இது வந்து உங்காப் பண்ணும்போது இதே செபுத்தான் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பஞ்சாங் தலி A வந்துட்டு ரொம்ப ஈஸி, அங்கே கொடுத்துட்டாங்க இவ்வளோ தான் அப்படின்னு பாருங்கள், ஏரோலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2D. பஞ்சாங் தலி B பார்த்தீங்கன்னா D tambah 2Yன்னு இருக்கு. ஓகே, சேம், அது வந்து ஃபுல் எக்ஸ்டென்ட் கொடுத்துட்டாங்க, அது அப்படியே எடுத்துதான். பஞ்சாங் தலி C பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் உள்ள போர்ஷனு, இந்த பக்கம் உள்ள போர்ஷன் வந்து அவங்க கொடுக்கல. பட் இது வந்து நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அதே அளவு தான். ஸோ அதனால் அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸாக்ட் சேம் D tambah 2Y, அதோட இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இதையும் வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். 3Y tolak 2D. ஓகே, ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ டியை ஒன்றா எடுத்து எழுதிடுவோம். இங்கே நெகட்டிவ் 2D இருக்குது, அப்புறம் Y. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு பஞ்சாங் தலி சிக்கு வந்து கிடைக்கும். செபுத்தானில் உங்காப்பனில் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் டி தோலா நெகட்டிவ் டி. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது எங் பசார் பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ் வரும். ஸோ 2 தோலா சத்து டி. ஸோ சத்து எழுத தேவையில்லை, அதனால் வெறும் டி மட்டும் எழுத வரும். இது வந்து பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் தம்பா பண்ணால் லீம வாய்னு வரும். ஓகேவா, இதுதான் பஞ்சாங் தாலி சி. இப்போ அவங்க கேட்ட கேள்வி வந்து இது எல்லாத்தையும் கபம் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றது தான். அது வந்து ஒரு உங்காப்பன் கேட்டிருக்காங்க, ஆன்சர் கேட்கல. ஓகே, ஸோ பஞ்சாங் தாலி ஏ தம்பா பி தம்பா சின்னு வரணும். ஓகேவா, ஸோ ஏ என்னது 2D, பி வந்துட்டு டி தம்பா 2Y, சி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதலாம். நெகட்டிவ் டி தம்பா லீம ஒய். ஸோ டி மட்டும் தான் நான் நெகட்டிவ் போட்டிருக்கேன், இனி இது மட்டும் தான் வந்து இங்கே தம்பா பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அகெயின் ஒரு தனில் எடுத்து எழுத போகிறோம். ஸோ டி 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 இதை முதல்ல எடுத்து எழுதுகிறோம். 2D தம்பா டி. இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குல்ல, நெகட்டிவ் பாசிட்டிவ்னா நெகட்டிவில் வந்துடும் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு 2Y லீம ஒய்ன்னு இருக்குது. ஸோ 2Y தம்பா லீம ஒய். ஓகே, இப்போ சால்வ் பண்ணோம்னாக்கா ஓகே, ஸோ 2D tambah D, அதாவது சத்து, அதனால 3Dயாக மாறிடும். ஸோ 3D தோலா சத்து டினா 2D. நெக்ஸ்ட் 2Y tambah 5Yன்னு இருக்கு. ஸோ இதுதான் இந்த கேள்வியோட பதில். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். Umur Ibu Azhar adalah 4 kali umur Azhar pada tahun lepas. Jika umur Azhar ialah N tahun sekarang, nyatakan umur Ibu Azhar dalam 7 tahun lagi dalam sebutan N. ஓகே, ஸோ நம்ம இங்கே உமோர் வந்து நம்மளுக்கு தெரியாது, அது வந்து ஒரு செபுத்தான் தான் கொடுத்துருக்காங்க N. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஈபு, இன்னொருத்தர் வந்துட்டு ஆசார். ஓகே, டைம் லைன் கொடுத்துருக்காங்க, அதாவது எப்போன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டவுன் லிப்பாஸ் இருக்குது, செக்காராங்கன்னா டவுன் ஸ்கராங் டவுன் இனி அப்படின்ற மாதிரி 7 tahun lagi அப்படின்னு. ஸோ உங்களுக்கு 3 டைம் லைன் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து 7 tahun lagi. ஓகே, இது வந்து ஸ்கராங்னாக்கா இப்போ உள்ள வருஷம், இது வந்து டவுன் லெப்பாஸ். ஓகே, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து அசாரோட வயசு, அப்புறம் இபு அசாரோட இதுவும் இருக்குது. ஸோ டவுன் ஸ்கராங்கில் வந்து அசாரோட வயசு வந்து N. ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உமோர் இபு அசாரோடலாம் 4 kali உமோர் அசார், அது வந்து இங்கே எழுத முடியாது, அது வந்து டவுன் லிப்பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் லிப்பாஸ்க்கு ஆசாரோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்துலேருந்து போன வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னாக்கா போன வருஷம் வந்து என் தோலா சத்துன்னு வரும். ஓகே, ஸோ ஈபு ஆசாரோட வயசு பார்த்தோம்னா 4 kaliன்னு போட்டிருக்காங்களா, ஸோ 4 தடவை மடங்கு பெருசு. ஸோ இதுதான் ஈபு ஆசாரோட வயசு. ஸோ இப்போ வந்து நான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈபு ஆசாரோட வயசு
இங்கே எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம எழுதுனா தான் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு உமோர் ஆசார். ஓகே, umur Azhar sekarang N. Oke, umur Azhar tahun lepas N tolak 1. Umur ibu Azhar tahun lepas அப்படின்னு பார்த்தோம்னா 4 N tolak 1. இது வந்து நம்ம கணக்கு வந்து செஞ்சோன்னா 4 N tolak 4ன்னு வரும். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணும்போது இப்போ வந்து நம்ம 7 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளது வேணும். ஓகேவா, இது வந்து இப்பிலேருந்து 7 வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இபு ஆசாரோட வயசு வந்து போன வருஷத்துக்கு தான் இருக்கு. கரெக்டா? அப்போ 7 வருஷம் சொல்லி எழுத முடியாது. நம்ம வந்துட்டு இந்த 1ஐயும் தம்பா பண்ணி இங்கே உள்ள 7ஐயும் தம்பா பண்ணி 8 வருஷமாக கொண்டு வர போகிறோம். ஸோ umur ibu selepas 7 tahun lagi அப்படின்னு போடுங்க. 7 tahun lagi பண்ணும்போது நம்மளுக்கு 4N tolak 4 tambah 8 பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன விடை வரும்னாக்கா நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ எது பெருசுன்னு பார்த்தோம்னா 8 தான் பெருசு. ஸோ பாசிட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். 4N வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தொலை பண்ணிங்கன்னா 4N tambah 4 சொல்லி வரும். இதுதான் umur ibu selepas 7 tahun lagi. ஸோ இதை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி செய்யலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஸ்காரம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, umur ibu sekarang. ஓகே, umur ibu sekarang பண்ணும்போது நம்மளுக்கு 4N tolak 4 இருக்குல்ல, தம்பா 1 பண்ணுறோம். ஏன்னா இந்த வருஷம் கண்டுபிடிக்க ஒரு வருஷம் போகுது. ஓகே, 4N நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும்போது எது பெருசாக இருக்குன்னு பார்த்தா நெகட்டிவ் பெருசாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் 3ன்னு போடுறோம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு umur ibu 7 tahun lagi. ஓகே, ஸோ 4N tolak 3 tambah 7. ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளியராக 7ன்னு போடுறீங்க. ஸோ 4N நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் பெருசாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் 7 tolak 3 4. ஸோ விடை பார்த்தீங்கன்னா அதே தான் வருது, ஜஸ்ட் வேறு சாரு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். diberi AX நம்ம B darab. ஓகே, ஸோ இங்கே குறுங்கன் வரும்போது இதோட ரிலேஷன் வந்து darab இருக்கும். ஸோ AX நம்ம B sama dengan 9X tolak 2. இங்கே வந்து Nன்னு போட்டிருக்காங்க. dengan kaedah ABN ialah integer. இன்டிஜர்னா நம்பர் இருக்கணும். tentukan nilai bagi A, B dan N. ஓகே, இது பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து ஆக்சுவலி ஒரு சுலபமான கொஷின் தான். pendarapan berulang பார்த்தோம்ல, அதுதான். ஸோ இது வந்து ஒரே மாதிரி நம்பரை 3 தடவை உலாங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து AX tambah B. ஓகே, இதை நீங்கள் திரும்பவும் எடுத்து எழுதலாம். AX tambah B, AX tambah B. ஓகே, ஸோ இதோட 3த்தையும் டாரா பண்ணால் வர விடை வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9X tolak 2 இங்கே புஞ்ச கொசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, N அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம மாற்றி எழுதலாம். நம்ம பார்த்த மாதிரி AX tambah B 3 தடவை பண்ணியிருக்கனால கொச தீகன்னு எடுத்துடலாம். ஸோ sama dengan 9X tolak 2 N. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து A, B, N என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ A பார்த்தீங்கன்னா A இங்கே இருக்குது, அதே பொசிஷனில் தான் இங்கே இருக்குது. AXனா 9Xன்னு போட்டிருக்கு. ஸோ A sama dengan 9. B பாருங்கள், B வந்துட்டு ஆஃப்டர் தம்பா வருதுல்ல, ஸோ ஆஃப்டர் தம்பா இருக்குது, இங்கே வந்துட்டு -2 இருக்குது. ஸோ B sama dengan -2. கடைசியாக என்ன பாருங்கள், என்ன வந்து புஞ்ச கொசத்தில் இருக்குது, இங்கே புஞ்ச வந்துட்டு தீக. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா வந்து நம்ம சுருக்கி எழுதிட்டு அதை அப்படியே கந்தி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். Aina membina sebuah model kubus daripada kat manila. ஸோ kubusனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்துட்டு இந்த மாதிரி கட்டமா இருக்கும். ஓகே, இந்த ஷேப். ஸோ kubusோட ஸ்பெஷலிட்டி என்னன்னாக்கா இது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி, செகண்ட் 10 பார்ட் மாதிரி. ஸோ எல்லா பக்கமும் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா, ஸோ jika isi pada kubus yang dibina itu ialah அவங்க ஒரு ungkapan கொடுத்துருக்காங்க. இதான் அதோட isi pada கொடுத்துருக்காங்க. cari jumlah luas permukaan kubus itu dalam sebutan P. ஓகே, ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு isi padோட ஃபார்முலா தெரியணும். அதே நேரத்தில் luas permukaan kubusோட ஃபார்முலாவும் தெரியணும்.
ஓகேவா? ஸோ ஈசிப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா ஈசிப்பாடு குபோஸ் வந்துட்டு எஸ் திகர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது எஸ் வந்துட்டு சிசிக்கு சமம். ஓகேவா? ஸோ இந்த ஒன் சைட் இருக்குல்ல, இதுதான் வந்து சிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிசியை வந்துட்டு இசிப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாங் தரப், லேபர் தரப், திங்கின்னு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிசி, ரெண்டாவது சிசி, மூணாவது சிசி. ஸோ அதனால எஸ் திகர். ஓகே, இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு இசிப்பாடு குப்போஸ் வந்து இந்த எஸ் திகர் அப்படின்றது வந்து சமடுங்க. ஓகே, duer tambah 3P kuasa 3. அதாவது maka S sama dengan 2 tambah 3P. ஓகேவா? பிகாஸ் இந்த 3 இருக்குல்ல, இதை வந்து கேன்சல் அவுட் பண்ணிட்டாக்கா உங்களோட ஒரு சிசியோட வந்துட்டு இதுதான். ஓகே, ஸோ இது ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்தோம்னா, நம்ம அடுத்தது வந்து லூவாஸ் பெர்முகான் குபோஸ் பார்க்க போகிறோம். ஸோ லூவாஸ் பெர்முகான் குபோஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நம் எஸ் டூன்னு இருக்கும். ஓகே, அகேன் இது வந்து சிசி. ஏன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்த குபோஸ்ல வந்து மொத்தம் எண்ணம் ஒரு முக்கான் இருக்கும். ஸோ ஒரு முக்கான்னாக்கா அது இந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஒரு கட்டம். ஸோ அந்த ஒரு கட்டம், அதே மாதிரி மேலே ஒரு கட்டம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கட்டம், ஓகே, கீழே ஒரு கட்டம், 4 சைட்ல 2 கட்டம், 6 கட்டம் இருக்கு. ஸோ 6 கட்டம் பஞ்சாங் சிசி வந்துட்டு 2 இருக்கு. ஏன்னா லூவாஸோட ஃபார்முலா வந்து பஞ்சாங் தரா லேபார்னு இருக்கும். ஸோ அதனால S2 இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ எஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிட்டனால இது வந்து ஃபார்முலாவை ஜஸ்ட் கண்டி பண்ண போகிறோம். ஓகே, என்ன எஸ் வந்துட்டு டூவர் தம்பா திகப்பின்னு எழுதிட்டு இங்கே கொஸ்ட டூவன் போடுறோம். இதுதான் நம்மளோட உங்கப்பன். ஓகே, ஸோ இது வந்து டனம் சுபுத்தன் பீன் தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இப்படியே விட்டுருவோம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு உங்கப்பானை வந்து பாக்ஸ்ல போட்டாங்க. அது வந்து இது என்ன அப்படின்னு தான் நம்ம தேட போறோம். ஓகே, ஸோ டேராப் இதை பண்ணா இதை கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து சேரி பண்ண சொல்றாங்க. ஸோ இதை வந்து கன்சிடர் நீங்க பிரைமரி ஸ்கூல்ல பண்ண ஒரு கொஸ்டின் மாதிரி தான். யூஸ்வலி லைக் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஒரு பேத்தா தம்பா டுவர் சம்மடங்க லீமா வரும். ஸோ அந்த பேத்தால இருக்கிற இந்த மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லீமர்லேருந்து ஆரம்பிச்சு ஓகே டுவர் தோல் பண்ணா இந்த விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ungkapan உங்களுக்கு தெரியாது. darab 3 P Q R sama dengan 15 P 2 Q R 3 இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தெரியும்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஃபார்முலா மறுபடியும் எடுத்து எழுதுங்க. P 2 Q R 3. ஸோ இங்க இருக்குல்ல, இது வந்து டேராப்ல இருக்கு. ஸோ இந்த பக்கம் அதாவது பெருசமானுக்கு இந்த பக்கம் வரும்போது அது வந்து ஒப்போசிட்டுக்கு போகணும். ஸோ டேராப்போட ஒப்போசிட் பார்த்தோம்னா பஹாகி. ஸோ பஹாகினால இது வந்து கீழே எடுத்து எழுதுறோம். ஓகே, ஸோ பஹாகி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா நம்பர் வந்து நார்மலாக பஹாகி பண்ணுறோம். ஸோ சத்து டரப்திக திக லிம டரப்திக லிம பிளாஸ். ஸோ நம்பர் செட்டில் ஆயிடுச்சு. அடுத்தது பொம்பளை ஊப்பா பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பி சத்து இருக்கு, இங்கே பி டூவா இருக்கு. பஹாகியில் வந்து பி பொம்பளை ஊப்பா வந்து நம்ம அந்த மேலே இருக்க அந்த குஞ்சை வந்து தொலா பண்ணுவோம். ஸோ டூவ தொலா சத்து. ஸோ இது வந்து கேன்சல் அவுட் பண்ணிடும். இது வந்து சத்துவா மாறிடும். கியூ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ வந்து கேன்சல் அவுட் பண்ணிடும். ஆர் வந்து இங்க கீழே சத்து இருக்கு, மேலே வந்து தீகை இருக்கு. ஸோ ஆர் கேன்சல் அவுட் பண்ணிடும். தீகை வந்துட்டு டுவோவா மாறிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் அவுட் பண்ணிட்டோம், மேலே மட்டும்தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு லீமு பி சத்து, அதனால வெறும் பி மட்டும் எழுதணும். கியூ இல்லை, ஆர் வந்து டுவோ. ஓகே, இதுதான் வந்து ஏவோட விடை. இதை வந்து நீங்க மறுபடியும் செஞ்சு பார்க்கலாம் விடை வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லிமோ பிஆரை வந்து இந்த பாக்ஸில் வச்சுட்டு டேரக்ட் தீக்க பிக்யூஆர் பண்ணால் லிமோ பிளஸ் பி டுவோ கியூஆர் தீக்க வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக விடை வரும். ஓகே, இப்போ வந்து பி பார்ப்போம். பியும் வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. பஹகி 2x y2 z 2x2 yz கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம இந்த பாக்ஸ் தான் தேட போகிறோம். ஸோ பாக்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இங்கே பஹகி இருக்கிறதுனால இப்போ வந்து டேராப்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, டேராப் பண்ணுறது டுவர் எக்ஸ் ஒய் டுவர் செட். ஓகே, டேராப் பண்ணுறது டைரெக்டாக டேராப் பண்ணலாம் நம்புகிறேன். டேராப் டுவர் நம்ம ப்ளஸ் எக்ஸ் டேராப் பண்ணும்போது மேலோட புஞ்ச கொசவை தம்பா பண்ண போகிறோம். ஸோ டுவர் தம்பா சத்து தீகு. அடுத்தது ஒய், இங்கே ஒய் சத்து இருக்கு, இங்கே ஒய் டுவர்னு இருக்கு. ஸோ ஒய் பிகம் சத்து தம்பா டுவர்
ஈக்கு. Z இங்கேயும் ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ சத்து சத்து ஜடி duo. ஓகே, இதுதான் இந்த கேள்வியோட விடை. இப்போ கடைசியாக இந்த கேள்வி இருக்கு. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா luas segi empat tepat சொல்லியிருக்காங்க. ஸோ luas segi tempat tepat வந்துட்டு பஞ்சாங் darab லேபார் வந்து நம்மளுக்கு பஞ்சாங் தெரியாது, ஆனால் லேபார் வந்து இங்க இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதே நேரத்தில் அவங்க லூவாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ பஞ்சாங் darab லேபார் இதுதான் வந்து லூவாஸ். ஓகே, இப்போ லூவாஸ் வந்து எங்க கணக்கில் கொடுத்துட்டாங்க. 12 A 3 B 2 சென்டிமீட்டர் 2 அப்படின்னு இங்க இருக்குது, சென்டிமீட்டர் பெருசுக்கு. ஓகேவா, ஸோ பஞ்சாங் வந்து நம்மளுக்கு தெரியாது, லேபார் வந்து பிக்சர்ல இருக்கு ஈக A B அப்படின்னு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், லைக் இன்ஸ்டெட் ஆஃப் பஞ்சாங் வந்து பதிலாக அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதே தான் அந்த கேள்வியும். ஸோ பஞ்சாங் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் இந்த ஃபார்முலா எடுத்து எழுதி கீழே வந்து தீக ஏபியை எடுத்துட்டு போறோம். இது டராப்ல இருக்கு, அதனால இந்த பக்கம் வந்து பாகேக்கு வருது. ஓகே, ஸோ மறுபடியும் வந்து நம்பர்ஸ் வந்து கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து 3ஆம் வாய்ப்பாடு, 1 3 3 4 3 12. இங்கே ஏ சத்து இருக்கு, ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணா இது வந்து தீகையிலேருந்து டூவுக்கு போயிடும். பி வந்து சத்துவ இருக்கு, ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணாக்கா இந்த டூ வந்து சத்துவா போயிடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் வந்து கேன்சல் அவுட் பண்ணிடுச்சு, ஸோ மேல உள்ள நம்பர் மட்டும் தான். கம்பேர் ஏ டூவு, பி வந்து சத்து, அதனால வெறும் பி மட்டும் எழுதுறோம், சென்டிமீட்டர் பர் செகண்ட் எழுதிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கேள்வியோட விடை. ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்க போறோம். இதுதான் பப்ளிமோட கடைசி வீடியோ. நன்றி.